தமிழக முதல்வராக பதவியேற்ற தங்க தளபதி அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தில் கஜானா காலி. தளபதி விஜய் பதவியேற்று உரையாற்றி திமுகவுக்கு ஷாக் கொடுத்த தளபதி. உண்மைதானே? 10 லட்சம் கோடி தமிழக அரசின் மீது கடன் சுமையை ஏற்றியது திமுகவும் அதிமுகவும். இதை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. இப்போது மீண்டும் இலவசங்களுக்காக எவ்வளவு கடன் சுமையை தமிழக மக்கள் மீது சுமத்துவது? மீண்டும் திமுக வந்திருந்தால் நிச்சயம் இதை மறைத்து எதுவுமே நடக்காதது போல் நல்லாட்சி கொடுப்போம் என்று முழங்கியிருப்பார்கள். இதை அண்ணா திமுக வந்திருந்தால் இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாமல் மேலும் ஒரு 5 லட்சம் கோடி கடன் சுமையை தமிழக மக்கள் மீது சுமத்திருப்பார்கள். ஆனால் தளபதி துணிச்சலோடு தைரியமாக கஜானா காலியாக இருக்கிறது, இப்போதைக்கு இலவசங்கள் கொடுக்க முடியாது என்பது போலவும் அவகாசம் வேண்டும் என்பது போலவும் பேசியிருப்பது பாராட்டுக்குரியது. கஜானா காலி, வெள்ளை அறிக்கை விடுகிறேன் என்று சொன்னவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் எப்படி நீங்க சொல்லலாம், பணம் இருக்கு, கொடுக்கத்தான் மனமில்லை என்று முந்திரிக்கொட்டை போல் பதில் சொல்கிறார். நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? வெறும் இலவசங்களை எதிர்பார்த்து மக்களை மேலும் மேலும் கடன் சுமையாக்கி அதிகரிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தளபதி பேசியதில் தவறொன்றும் இல்லை. ஆட்சி நடத்த தெரியாது அண்ணா திமுகவும் இலவசம் என்ற பெயரில் மக்கள் மீது கடன் சுமையை சுமத்திவிட்டு சென்று விட்டார்கள். அதை வெள்ளை அறிக்கையாக கொடுப்பதில் தவறொன்றும் இல்லை. நோய் தீர வேண்டும் என்றால் கசப்பான மருந்து சாப்பிட்டு விட்டுதான் ஆக வேண்டும். அதுபோல சில பிரச்சனைகளை களையெடுத்தால் மட்டுமே நல்ல தீர்வு கிடைக்கும். தளபதி அப்படி உரக்க உண்மையை சொன்னது அரங்கிலிருந்த அனைத்து மக்களும் கைத்தட்டி வரவேற்றார்களே. ஸ்டாலினுக்கு அது கண்ணுக்கு தெரியவில்லையா? தளபதி சொன்ன திட்டங்களை நிறைவேற்ற அவகாசம் கேட்டார். சரி, வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்றார். வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? தமிழக முதல்வர் தளபதி வெளியிட போகும் அந்த வெள்ளை அறிக்கை எப்படி இருக்கும்? தமிழகத்தில் வெள்ளை அறிக்கை என்பது மாநிலத்தின் நிதிநிலை, கடன், வருவாய், செலவுகள், மின்சார வாரியம் அல்லது போக்குவரத்து கழகங்களின் இழப்புகள், முந்தைய ஆட்சி திட்டங்கள் மற்றும் தற்போதைய நிலை, பெரிய திட்டங்களின் செயல்திறன், பொருளாதார நிலைமைகள். உதாரணமாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2021ஆம் ஆண்டு ஆட்சியேற்ற பிறகு மாநில நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. அதில் மாநிலத்தின் மொத்த கடன், வருவாய், பற்றாக்குறை, அரசு துறைகளின் நிதி சுமை, எதிர்கால நிதி சவால்கள் போன்ற விவரங்கள் இடம்பெற்றன. எளிமையாக சொன்னால், அரசு ஒரு முக்கிய பிரச்சினை அல்லது நிலைமை பற்றி உண்மை தகவல்களுடன் வெளியிடும் விளக்க அறிக்கையே வெள்ளை அறிக்கை. இது சட்டமன்ற விவாதம், கொள்கை முடிவுகள், பொதுமக்கள் தகவல் அறிதல் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் திமுகவின் மொத்த ஆளத் தெரியாத முகமும் வெளியாகும். ஸ்டாலின் நடத்திய 5 வருட ஆட்சியில் எத்தனை பணம் விரயமானது, எப்படி அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள் என்பதெல்லாம் புள்ளி விவரத்துடன் விளக்க வேண்டியிருக்கும். இதனால் அதிர்ந்து போய் கிடக்கிறது திமுக வட்டாரம். தான் சொன்ன வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றிவிட்டேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திமுக இந்த வெள்ளை அறிக்கையின் மூலம் நிச்சயம் அவர்கள் மக்கள் வரிப்பணத்தை எப்படி செலவு செய்தார்கள் என்பது புள்ளி விவரப்படி தெரிய வரும். இந்த வெள்ளை அறிக்கை விஷயத்தில் இதுவரை அதிமுக, திமுக மூடி மறைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் தளபதி அதை பகிரங்கமாக வெளியிடுவேன் என்று சொன்னது வரவேற்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு ஆட்சியாளர்கள் தங்கள் மீது கடனை சுமத்திவிட்டு போய்விட்டால் ஆட்சி நடத்துபவர்கள் தான் அந்த வரி சுமையை கட்ட வேண்டும். மக்களுக்கு எப்படி நன்மை செய்வது என்று தளபதி நிச்சயமாக யோசித்திருப்பார். இது பாராட்டுக்குரிய விஷயம். தமிழக அரசின் வெள்ளை அறிக்கை என்பது மாநிலத்தின் நிதிநிலை, கடன் சுமை மற்றும் வரவு செலவு தலக்கணக்குகள் போன்ற மிக முக்கிய பொருளாதார விவரங்களை முழு வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் முந்தைய ஆட்சியின் நிதி மோசடிகள், கடன் அளவு மற்றும் பொருளாதார சூழலை மக்களுக்கு விளக்கி கொள்கை முடிவுகளை எடுக்க இது பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளை அறிக்கையின் முக்கிய அம்சங்கள்: வெளிப்படைத்தன்மை, அரசு நிதி நிலைமை மறைக்காமல் புள்ளி விவரங்களுடன் பொதுமக்களுக்கு வெளியிடுதல், நிதிநிலை அறிக்கை, கடந்த 10 ஆண்டுகளில் நிதி மேலாண்மை, கடனின் அளவு மற்றும் வருவாய் பற்றாக்குறை ஆகியவற்றை ஆவணப்படுத்துதல், அரசியல் மற்றும் பொருளாதார காரணம். பெரும்பாலும் தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்த பிறகு முந்தைய அரசின் மீது குற்றம் சாட்டவோ அல்லது கடுமையான நிதி நடவடிக்கைகளை நியாயப்படுத்தவோ இதிடப்படுகிறது. அரசின் உண்மையான நிதி நிலைமையை மக்கள், பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள உதவுகிறது. தமிழக முதல்வர் விஜய் தனது முதல் உரையில் முந்தைய திமுக அரசு 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் சுமையை விட்டு சென்றுள்ளதாக கூறி தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அறிவித்தார். இது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது என்று பொதுமக்கள் அனைவரும் அகமகிழ்ந்து பாராட்டி வருகிறார்கள். ஆனால் திமுகவும் அதிமுகவும் அள்ளுகலந்து அச்சத்துடன் அந்த வெள்ளை அறிக்கை எப்போது வரும், தங்கள் முகமூடி எப்போது கிழிக்கப்படும் என்ற அச்சத்துடன் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இதற்கும் விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லிம் லீக் கட்சி தடை போடுவார்கள். அதற்கெல்லாம் பயப்படாதீர்கள் தளபதி. அண்ணா திமுகவிலிருந்து வரும் 37 எம்எல்ஏக்களை கைகோர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பக்கம் 145 ஆகிவிடும். நீங்கள் நினைத்த புரட்சி, நீங்கள் நினைத்த மாற்றம், நீங்கள் நினைத்த உறுதியான ஆட்சியை கொடுப்பதற்கு தயாராகுங்கள். மக்களும் காலமும் உங்கள் பக்கம் நிற்கும். வெல்லும் தமிழ்நாடு.